அந்தோணியார். புனித அந்தோணியாருக்கு நன்றி கூறி விழாடுக்கும் இந்த 9ஆம் நாள் திருப்பலியில் பங்கேற்று இறையருள் பெற வந்துள்ள ஒவ்வொருவரையும் ஆர்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் வாழ்த்தி வரவேற்கிறோம். மெல்கிசதேக்கின் முறைப்படி என்றென்றும் குருவாக இருந்து ஆட்சி புரிபவர் நம் இயேசு கிறிஸ்து. அமைதியின் அரசராகிய இவர் ஆற்றல் மிக்கவர். அவரை பின்பற்றிய புனித அந்தோணியார் குழும வாழ்வின் மாதிரியாக விளங்குகிறார். அவருக்கு விழாடுக்கும் நாம் ஒற்றுமையாகவும் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் மதித்து கூடி வாழும் பண்புடனும் வாழ அழைக்கப்படுகிறோம். நன்மைகள் செய்ய நேரம் காலம் பார்க்க தேவையில்லை என்பதை உளவியல் அடிப்படையோடு ஒரு குழு தலைவராக இருந்து இயேசு இன்று எடுத்துக்காட்டுகிறார். நம்பிக்கையோடு இறைவனை பின்பற்றி வாழும் நாம் நம் ஊரின் ஆர்சி தொடக்கப்பள்ளி வளர்ச்சிக்காகவும் புதிய கட்டடம் கட்ட உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களின் நல்வாழ்விற்காகவும் படிக்கும் பிள்ளைகளுக்காகவும் பணிபுரியும் ஆசிரியர்களுக்காகவும் பெற்றோருக்காகவும் இத்திருப்பலியில் பக்தியுடன் வேண்டுவோம். இறையாசிர் பெறுவோம். அன்பிமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதருடைய நவநாள் திருப்பலி நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வந்திருக்கின்றோம். இந்த அதிகாலை பொழுதில் ஆண்டவர் பிரசன்னத்தில் நின்று அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம். எனவே நிறைந்த நம்பிக்கையோடு இந்த அன்பின் பலியை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த நாளுக்கு தேவையான இறைவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக மன்றாடுவோம். இப்பலியினை தகுதியான உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய மன்னிப்பை இறைஞ்சு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி புகழுகின்றோம் யாவும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலால் மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவன் இல்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே
ஜெனித்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவரே உலகின் பாவம் போக்குபவரே தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரோ ஆண்டவர் மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்களுடைய தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் எங்களுக்கு வழங்கியுள்ளீர். அதனால் அவருடைய உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன்னத கடவுளின் குருவாகிய மெல்லிசதேக்கு தொடக்கத்தில் ஆபிரகாம் அரசர்களை முறியடித்து திரும்பிய பொழுது அவரை எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசி அளித்தார் என்று விவிலியம் சான்று பகர்கின்றது. மெல்லிசதேக்கின் குணநலன்களை கூறி இயேசு கிறிஸ்துவுடன் ஒப்பிட்டு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் கூறப்பட்டுள்ளது. வார்த்தைகளை தியானித்து நம் நம்பிக்கையில் வேரூன்றி அமைதியின் அரசர் தரும் வல்லமையை பெற்றிட வாசகத்தை கவனமுடன் கேட்போம். ஆண்டவரே பேசும். அடியான் நான் கேட்கிறேன். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1 முதல் 3 மேலும் 15 முதல் 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, மெல்கிசதேக்கு சாலேம் நகரின் அரசர், உன்னத கடவுளின் குரு. ஆபிரகாம் அரசர்களை முறையடித்து திரும்பிய பொழுது அவரை எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசி அளித்தார். ஆபிரகாம் தம்மிடமிருந்த எல்லாவற்றில் இருந்தும் 10ல் ஒரு பங்கை இவருக்கு கொடுத்தார். நீதியின் அரசர் என்பது இவர் பெயரின் முதற் பொருள். மேலும் இவர் சாலேமின் அரசர், அமைதியின் அரசர் என்பது இதற்கு பொருள். இவருக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, தலைமுறை வரலாறு இல்லை. இவரது வாழ்நாளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர், குருவாக என்றும் நிலைத்திருப்பவர். மெல்கிசதேக்குக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றியிருப்பதால் நாம் மேற்கூறியது இன்னும் அதிக தெளிவாகிறது. இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல, அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார். இவரை பற்றி மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் என்னும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. உங்கள் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அழகு 3 இறை சொற்றொடர்கள் 1 தொடங்கி 6 முடிய. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். கை சூம்பியவரை நோக்கி, நீர் எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியோரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கே புகழ். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, அருமையான இந்த காலை பொழுதில் நம்முடைய புனிதருடைய நவநாள் திருப்பலியை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான தலைப்பு, குழும வாழ்க்கைக்கு முன் மாதிரியாக விளங்கியவர் தூய அந்தோனியார் என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்ம எல்லோருமே ஒரு குழுவாக வாழுகின்றோம், அழகிய குடும்பங்களாக வாழுகின்றோம். தாய், தந்தை, பிள்ளைகள், அப்படிப்பட்ட கணவன், மனைவி, அருமையான ஒரு குழுக்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் அதை வெகுவாக விரும்பினார். மனிதர்கள் இப்படி குடும்பங்களாக வாழ வேண்டும் என்பதை கடவுளை விரும்பினார். தொடக்கத்தில் கடவுள் எல்லா உயிர்களையும் ஜோடிகளாக படைத்தார். ஆனால் மனிதனை மட்டும் என்ன செய்தார்? தனியாக படைத்தார். தனியாக படைத்த கடவுள் விரைவில் கண்டுகொண்டார், மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல. ஏன்னா மனுஷன் ஒரு மாதிரி உருண்டுட்டு வந்தான். தனியாக இருக்கும்போது அவனுக்கு இஸ் நாட் நார்மல், அவன் நார்மலா இல்லை. உடனே கடவுள் அதை உடனே கண்டுபிடித்து அவனுக்கு ஒரு ஜோடியை படைப்பதற்கு சித்தம் கொண்டார். படைக்க கூட அவருக்கு சித்தம் இல்லை. அவர் அதிலே கொஞ்சம் தயக்கம்தான் காட்டினார். நீங்கள் அந்த பகுதியை வாசித்து பார்த்தால் அங்கே ஏற்கனவே படைத்திருந்த விலங்குகளை எல்லாம் ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வந்தார் அவனிடம். மனிதன் அந்த விலங்குகளில் எதையாவது ஒன்றை தனக்கு ஜோடியாக எடுத்துக்கொள்வானா என்று பார்ப்பதற்காக அந்த விலங்குகளை எல்லாம் கடவுள் மனிதனிடம் கூட்டிக் கொண்டு வந்தார். அதில் ஒன்றையும் ஆதாம் தெரிந்து கொள்ளவில்லை. எனவே கடவுள் இவனுக்கு நிகரான, இவனைப் போலவே ஆன்மாவும் இவனைப் போலவே மனதும் கொண்ட, அறிவும் கொண்ட ஒரு உயிரை நாம் படைக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு இணையான ஒரு பெண்ணை படைத்து அவர்களை குடும்பமாக மாற்றினார். ஆணும் பெண்ணும் இனி நீங்கள் இருவர் அல்ல, ஒரே உடல், நீங்கள் கடைசி வரைக்கும் இணைந்திருக்க வேண்டும் என்று கடவுள் அவர்களுக்கு அறிவுரை வழங்கியதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம்.
அதே போலதான் கடவுள் எப்பொழுதும் குடும்பங்களை நேசித்தார். சீராக்காகமம் 25ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் அருமையாக சொல்கிறது, எனக்கு மிகவும் பிடித்தது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கின்ற உறவு, நண்பர்களுக்கு இடையே இருக்கின்ற உறவு, சகோதர சகோதரிகளிடம் இருக்கின்ற உறவு. கடவுள் அதை விரும்புகின்றார். சீராக் புத்தகத்தில் முதல் வசனத்திலே அது வருகின்றது, நான் விரும்புவது 3: கணவன் மனைவிக்கு இடையே மலருகின்ற உறவு, அண்ணன் தம்பிகளுக்கு இடையே இருக்கின்ற உறவு, நண்பர்களுக்கு இடையே மலர்கின்ற அற்புதமான உறவு என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, கடவுளே ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்தார். எனவே அன்பிற்கிறை மக்களே, இந்த குடும்ப வாழ்க்கை என்பது மிக அழகிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு தூய அந்தோணியார், அவருடைய குடும்பம் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி. அந்த பெற்றோர்கள் தங்கள் கடமையை சிறப்பாக செய்தார்கள். தூய அந்தோணியாருக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். அவர்கள் மிகுந்த பக்தியுடைய மக்களாக, அன்னை மரியாவினுடைய பாடலை ஒவ்வொரு நாளும் தன் குழந்தைக்கு பாடி காட்டித்தான் அந்த தாய் தூங்க வைத்திருக்கின்றாள். அனுதினமும் ஆலயம் செல்பவர்களாக, பக்தியில் திளைத்தவர்களாக, ஒருபோதும் தவறு செய்யாதவர்களாக, வஞ்சனை இல்லாதவர்களாக, சிறந்த முன்மாதிரியாக அந்த பெற்றோர்கள் திளங்கினார்கள். அது மட்டுமல்ல, தங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொடுத்தார்கள். குழந்தைகளை நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்தார்கள், நல்ல ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்தார்கள், ஆலயத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். பீட சிறுவனாக அவன் பணியாற்றுவதில் அந்த பெற்றோருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எனவே அந்த குழந்தைக்கு சிறு வயதிலேயே அவன் உள்ளத்தில் நான் குருவாக போக வேண்டும் என்ற ஆசை வருகிற அளவிற்கு அந்த குழந்தையை ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகத்தில் உருவாக்கினார்கள். ஆலயத்திற்கு போக வேண்டும், கோயிலுக்கு போகலட்டா அடி. நாங்களாம் சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நன்றாக ஞாபகம் இருக்க வேண்டியது, எங்க அம்மா எங்க பார்த்தாலும் கேட்பாங்க, காலையிலையும் கேட்பாங்க, சாயங்காலம் கேட்பாங்க, கோயில்ல உன்னை பார்க்கல எங்க போனான்ட்டு அடி விழும். அந்த அளவிற்கு மிகுந்த பக்தி கிரமமாக அந்த மகனை வளர்த்தார்கள். இது பெற்றோருடைய கடமை. பெற்றோர் 2 விஷயங்கள் செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு ஒரு குறை இல்லாமல் வளர்க்க வேண்டும், அது நம்முடைய கடமை. அதற்காகத்தான் குடும்பங்கள் இருக்கின்றது. அந்த குழந்தைகளுக்கு தேவையான நல்ல உடை, நல்ல உணவு, அவர்கள் வெளியில் எல்லோரோடும் நிற்கின்ற பொழுது தங்கள் குடும்பத்தை நினைத்து பெருமை கொள்ளுகிற அளவில் தங்களுடைய குடும்பத்தை அமைத்து கொடுக்கின்ற கடமை பெற்றோருக்கு இருக்கின்றது. அது முதல் கடமை. அதைவிட பெரிய கடமை, மிகச்சிறந்த முன் மாதிரிகளாக இருந்து குழந்தைகளை அற்புதமான பிள்ளைகளாக வளர்த்தெடுக்க வேண்டும். நாமே கோவிலுக்கு வர வேண்டும், கோவிலுக்கு வர வேண்டும், கெட்ட வார்த்தைகள் வீட்டுகளில் பேசக்கூடாது, வஞ்சகமான திட்டங்களை குழந்தைகளுக்கு முன்னால் பேசக்கூடாது, புரணி பேசக்கூடாது. குழந்தைகள் முன்னால் உட்கார்ந்து மைனி நாத்தனா பற்றி பேசிக்கொண்டே இருப்பது, எதையாவது பேசிக்கொண்டே இருந்தால் அந்த குழந்தைகள் அந்த தீமைகளை அவர் கற்றுக்கொள்கின்றார்கள். எனவே பெற்றோர்கள் இதில் மிக தெளிவாக இருந்து நாம் நல்லவர்களாக இருந்து நம்முடைய குழந்தைகளையும் நல்லவர்களாக உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே வேளையில் அந்தோணியார் ஒரு மகனாக அவர் தன் பெற்றோருக்கு ஒரு களங்கமும் வருவதில் அவருக்கு விருப்பமில்லை. மிகச்சிறந்த மனிதராக அவர் மாறினார். வாழ்நாள் முழுவதும் திருப்பலி என்றால் உயிரை விட்டு விடுவார், இறைவன் என்றால் அவருக்கு அலாதி பிரியம். எனவே சிறு பிராயத்திலிருந்தே ஆலயத்திற்கு சென்றார். திருப்பலி எங்கே நடந்தாலும், தன்னுடைய கடமைகள் என்ன இருந்தாலும் திருப்பலியை ஒருபோதும் அவர் தவற விட்டதில்லை. முழுமையாக திருப்பலி கண்டார். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஒரு முறை அவருடைய தந்தைக்கு எதிராக ஒரு பெரிய வழக்கு வந்து விட்டது, ஒரு சிறு குழந்தையை கொன்று விட்டதாக. அந்த தந்தைக்கு ஒரு இழுக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காகவே ஒரு புதுமையை செய்தார். தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு அவமரியாதை வந்து விடக்கூடாது, தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு அவப்பெயர் வந்து விடக்கூடாது, நான் ஒருபோதும் என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு அவமானத்தை உண்டு பண்ணி விடக்கூடாது என்பதில் பிள்ளைகள் சரியாக இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே அவர் திருப்பலியிலும் இருந்தார், அந்த நீதிமன்றத்திலும் தோன்றி ஒரு சிறு குழந்தையை உயிர் பெற்ற வந்து அந்த குழந்தை சாட்சியம் சொல்லி அவருடைய தகப்பனாருக்கு அந்த இழுப்பெயரை அகற்றினார். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்கின்ற கடமை என்ன? நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு ஒருபோதும் ஒரு அவப்பெயர் வருகின்ற அளவிலே நடந்து கொள்ளக்கூடாது. ஏமா உன் மகன் அங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், உன் மகா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா என்று பெற்றோர்கள் குறுகி போகிற அளவிற்கு பிள்ளைகள் எதையும் செய்து கொண்டிருக்க கூடாது. நாம் நம்முடைய பெற்றோருக்கு எப்போதும் நல்ல பெயரை பெற்றுத்தர வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே புனிதர் பட்டத்தை வென்றவர் நம்முடைய புனிதர். மற்ற புனிதர்கள் எல்லாம் நிறைய ஆண்டுகள் கழித்துத்தான் புனிதர்களாக உயர்த்தப்படுவார்கள். நம்முடைய புனிதர் அவர் இறந்து 1 ஆண்டுக்குள்ளாக புனிதராக உயர்த்த பெற்றார்.
அவருக்கு புனிதர் பட்டம் அளிக்கிற விழாவிலே பெற்றோர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். வள்ளுவர் அளவாக சொல்லுவார், ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். உண்மையிலேயே அவ்வளவு பெரிய ஒரு மகிமையை தன்னுடைய பெற்றோருக்கு வருவித்தவர் தூய அந்தோணியார். எனவே நிறைய அவருடைய குடும்ப வாழ்க்கை பற்றி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் குழுவாக வாழ்வதில் அவருடைய எடுத்துக்காட்டு என்ன என்பதை கூட இன்னும் நாம் பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் சுருக்கமாக இதோடு நாம் முடித்துக் கொள்கின்றோம். குடும்பத்தில் பெற்றோரும் பிள்ளைகளும் அவரவர் கடமைகளை ஒழுங்காக செய்ய வேண்டும். பெற்றோர் தங்கள் கடமைகளாக பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல காரியங்களையும் செய்து கொடுக்க வேண்டும். அதைவிட மேலாக நல்லதொரு முன் மாதிரியை அவர்களுக்கு காட்டி குழந்தைகளை அன்பாகவும் பக்தியாகவும் ஞானமாகவும் வளர்த்திட வேண்டும். பிள்ளைகள் எப்போதும் தங்கள் பெற்றோரை மதித்து குடும்பத்திற்கு ஒருபோதும் அவப்பெயர் உண்டாக்காத அளவிற்கு, குடும்பத்தினருக்கு மகிமை சேர்க்கிற அளவிற்கு நல்ல பிள்ளைகளாக நாம் வளர வேண்டும். இதற்கான அருளை தூய அந்தோணியாரை நோக்கி இறைஞ்சு மண்டாடி பக்தியோடு திருப்பலியில் இணைவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். ஆண்டவரே என்னாய எனக்கு எதுவும் குறை இல்லை. திருப்பாடல்கள் 23:1. நல்ல ஆயனே எம் இறைவா, எம் திரு அவை தலைவர்கள், ஆயர்கள், குழுக்கள், அருள் கன்னியர்கள், நற்செய்தி பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் புனித அந்தோணியார் போல ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் குடும்ப வாழ்வின் மாதிரியாக விளங்க திரு அவை வளர்ச்சி அடைய செய்ய தேவையான ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா அம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னை பற்றியோ போதனையை பற்றியோ கருத்தாயிரே, அவைகளில் நிலைத்து இரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்பு அடைவ. உனக்கு செவிசாய்ப்பவரோ மீட்பு அடைவ. 1 தீமோத்தேயு 4:16. எங்களை வழிநடத்தும் இறைவா, எப்பள்ளி ஏக்கிடும் தலைவர், தாளாளர் மற்றும் ஆசீர்வாத மக்களை ஆசீர்வதித்து எல்லா நலங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். சீராக்கி ஞானம் 3:6. கருணை கடலே எம் இறைவா, எங்களின் பெற்றோர்க்கும் நல்ல உடல் நலமும் தொழில் வளமும் தாரும். நாங்கள் அவர்களை மென்மைப்படுத்தும் எங்களால் அவர்கள் மகிழும் உமது காட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தனையோருக்கும் உரியது. மார்க்கு 10:14. அருளின் நிறைவே இறைவா, படிக்கின்ற சிறு பிள்ளைகளாகிய எங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் தாரும். எம் பள்ளி மேலும் மேலும் வளர்ச்சி பெற உமது அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைபிடிப்போர் தூயோர் ஆவர். தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டு தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழி காண்பார். சாலமோனின் ஞானம் 6:10. தூய்மையின் உறவிடமே இறைவா, புனித அந்தோணியாருக்கு விழா எடுக்கும் நாங்கள்
குழும தூய்மையும் ஒற்றுமையும் கொண்டு குடும்ப வாழ்வின் முன்மாதிரிகளாக துலங்கிட எம் ஊர் மக்கள் நல்வாழ்வு பெறவும் உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் மௌனமாக நாம் ஆண்டவரை மன்றாடுவோம். அதிகாலை பொழுதில் ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெறுவது எளிது. இந்த காலை பொழுதிலே நம்முடைய குடும்பங்களை அவருடைய பாதங்களில் ஒப்பு கொடுப்போம். குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய உடல் நலன்களுக்காகவும் அவர்களுக்கு தேவையான தனிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக மன்றாடுவோம். இளைஞர்கள், இளம்பெண்கள் நல்ல முறையில் படிக்கவும், படித்து முடித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும், குடும்பத்தினருடைய பொருளாதாரம் மேம்படவும், குடும்பத்தில் இருக்கின்ற சமாதானம் இல்லாத நிலைகள் அகன்று அமைதியும் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் விளங்கவும், நோயுற்று இருக்கிற பிள்ளைகள் அவர்களுடைய உடல் நலன்களுக்காகவும் இந்த நேரத்தில் மன்றாடுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து தருகிற திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். அன்புமிக்க ஆண்டவரே, தூய அந்தோனியாருடைய விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்துகின்ற பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கோடியற்புதருடைய நவநாளில் உம்முடைய திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் எங்களுக்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவித்து அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்தும் வருகின்றீர். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும் நன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்க நம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன் ஆண்டனி, எல்லா திருநிலையினர், அன்பிமிக்க இறை மக்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இரக்கமிக்க ஆண்டவரே, இந்த நாளுடைய வழிபாடுகளை சிறப்பிக்கின்ற நம்முடைய பள்ளி குழந்தைகள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குழந்தையும் உம்முடைய கண்ணின் கருவிழி போல காத்துக்கொள்ளும். நீர் சிறு வயதில் ஞானத்தோடும் அறிவோடும் வளர்ந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்து பிற்காலத்தில் உலகம் போற்றுகிற உன்னதமான நிலையை அடைந்தீரை. அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய குழந்தைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் இந்த உலகில் மாண்போடு வாழ்ந்து சிறக்குமாறு நல்ல குழந்தைகளாக, கீழ்ப்படிதலுள்ள குழந்தைகளாக, ஞானத்தோடு படிக்கின்ற குழந்தைகளாக, வளமான எதிர்காலத்தை பெற்று குடும்பத்தின் தூண்களாக மிளிருகின்ற குழந்தைகளாக அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அவர்களை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் இன்னொரு பெற்றோராக இருந்து
தங்களுடைய கவலைகளை எல்லாம் மறந்து குழந்தைகள் மீது அக்கறை கொண்டு நல்ல முறையில் பயிற்றுவிக்கவும், நல்ல உடல் உள்ள நலத்தோடு நீடூழி வாழவும் ஆசிரியர்களை தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் எய்ச்சொருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சுசேப்பர், புனித திருத்துதர்கள், எங்கள் பாதுகாவலராக இருக்கின்ற கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர்கள் மறைமாவட்ட புனிதர்களாகி புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பொங்கலும் தகுதியை வச்சு உம் திருமணே கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடே வரில் எல்லாம் வல்ல இறைவனாக்கிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என்று அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் மகிழ்வுடன் மன்றாடுவோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேர் இன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். குடும்பங்களின் சமாதானத்திற்காக அனைவரும் கண்களை மூடி மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திரு தூதர்களுக்கு முடிந்தேன். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களில் இருக்கின்ற புரிதலற்ற தன்மைகளை எல்லாம் நாங்கள் விட்டுவிட்டு, சண்டை சச்சரவுகளை விட்டுவிட்டு, ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பினால் உந்தப்பட்டு நிறைந்த மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நீர் கொடுத்த தெய்வீக அமைதியையும் பெற்று அனுபவிக்க செய்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, ஆமென். ஆண்டவருடைய அமைதியும் மகிழ்ச்சியும் என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரே சுதருகின்ற அமைதியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகில் பாவம்
இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. குருக்களுக்காக ஜெபம். ஓ பரிசுத்த ஆவியே, தேவரீர் எழுந்தருளி வாரும் சத்திய திருச்சபையின் குருக்கள் அனைவருக்கும் புதியதோர் உள்ளத்தை தந்தருளும். இயேசுவின் சற்பிரசாத உடல் மீதும் அவரது மறை உடல் மீதும் தங்களுக்கு உள்ள கடமைகளை அவர்கள் விடாது சிறந்த விதமாக நிறைவேற்றுவார்களாக. கிறிஸ்துவின் சீடர்களும் அப்போஸ்தலருமான அவர்களுக்கு தூய உள்ளத்தை அருள்வீராக. அவர்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கு அன்பு செய்வார்களாக. வல்லமையுள்ள முதுகுரலுக்கு அவர்களின் இருதயம் என்றும் கீழ்ப்படிவதாக. இழிவான ஆசைகளுக்கும் உலக பொருட்களுக்கும் அவர்களது உள்ளம் என்றும் அடைபட்டிருப்பதாக. திருச்சபையின் நலனுக்காகவே அவர்கள் வாழ்வார்களாக. கிறிஸ்துவின் இருதயத்தை போல் அவர்களும் சாலமான இருதயம் உள்ளவர்களாய் அகில திருச்சபையின் நலன் மீதும் என்றும் அக்கறை கொண்டிருப்பார்களாக. அனைவருக்கும் அன்பு செய்து, அனைவருக்கும் பணிபுரிந்து, அனைவருக்காகவும் தங்கள் துன்ப வேதனை சோதனைகளை சகிப்பதற்கான வலிமை மிக்க இருதயத்தை குருக்கள் அனைவருக்கும் அருள்வீராக. ஆமேன்.
இவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இன்று நம்முடைய பாதுகாவலருடைய 9வது திருவிழா. இந்நாளில் மிகச் சிறப்பாக குழும வாழ்வின் மாதிரி புனித அந்தோனியார் என்ற சிந்தனையில் சிந்தித்திருக்கின்றோம். இன்றைய காலை இந்த நவநாள் திருப்பலியை தலைமையேற்று நமக்காக மறைவுரை வழங்கி நிறைவேற்றியிருப்பவர்கள் அருப்பணி லாரன்ஸ் அவர்கள். தந்தை அவர்கள் தற்போது புதுக்கோட்டையினுடைய பங்கு தந்தையாக இருக்கக்கூடியவர். என்னுடைய சொந்த ஊரினுடைய பங்கு தந்தை. நம்முடைய அருகாமையில் இருக்கின்ற கருவை குலத்தை சொந்த ஊராக கொண்ட ஒரு மாபெரும் தந்தை. தந்தையவர்களுடைய செயல்பாடு மிகவும் ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் நிலையில் இருக்கக்கூடிய தந்தை. இன்றைய நாளில் கடைசி நேரத்தில் தான் அழைத்தேன், கண்டிப்பாக வருவேன் என்று தன்னுடைய பங்கு திருப்பலியை கூட மாற்றி வைத்து நமக்காக மிகவும் சிரமப்பட்டு வந்திருக்கின்றார். காரணம், நம் மீது கொண்ட ஒரு மாபெரும் அன்பும் அமைதியும் அதே போல மகிழ்ச்சியில் நாம் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடு வந்த தந்தை அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி திருவிழா வாழ்த்தை சொல்லி நன்றி சொல்லி ஆண்டவர் வேறால் அவரை ஆசீர்வதிப்போம். இன்றைய நாளில் இந்த திருவிழாட்டை சிறப்பித்த புனித அந்தோனியார் ஆர்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் மிக சிறப்பாக பவனியாக அழைத்து வந்து குழந்தைகள் அதிகமாக பங்கேற்று வழிபாட்டை மிக நேர்த்தியாக மழலைகளுடைய மொழிகளில் சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே அந்த பள்ளி ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவ கண்மணிகளுக்கும் நம்முடைய நன்றி சொல்லி திருவிழா வாழ்த்தை சொல்லி அவர்களையும் ஆண்டவர் வேறால் ஆசீர்வதிப்போம். இன்று சரியாக மதியம் 12 மணி அளவில் அந்தோனியார் திருப்பண்டத்திற்கு முன்பாக ஜெபமாலையும் அந்தோனியார் ஜெபமும் நடைபெறும். மாலை 6:30 மணி அளவில் ஜெபமாலை, மன்றாட்டு மாலை, மறையுரை, நற்கரணை ஆசீர். அதை தலைமையேற்று மறையுரை வழங்குவர்கள் அருட்பணி அன்பு செல்வன், பங்கு தந்தை கடகுளம். இன்றைய நாள் கலை நிகழ்ச்சியை ஆண்டு விழாவாக சிறப்பிப்பவர்கள் புனித அந்தோனியார் ஆர்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள். இனியவர்களை புது நன்மை மற்றும் திருமுழுக்கு பெற்றக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்களுடைய கவனத்திற்கு இன்றைக்குள் உங்களுடைய அனைத்து ஆவணங்களையும் எங்கள் பங்கு தந்தை இல்லத்தில் வந்து ஒப்படைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தம்முடைய ஊழியருக்கு வேளா வேளை படியளக்க தலைவர் ஏற்படுத்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் இவரே. நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. அன்புமிக்க ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாக்கிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராக்கி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் கோடி அற்புதரின் நவநாளில் நாங்கள் உம்முடைய உண்மையை அறிந்து அதனை அன்பினால் செயல்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஞானம்
உலகமதில் எங்கோ மனிதர்களுக்காகவே உத்தம தயை நிறைந்த உன்னத ஞானத்தின் விவரத்தை அறிவிக்க ஒழுங்காய் மிகுந்தெழுந்த அழகையின் பேவசமாகின்ற பேர்களை அகற்றியே தான் துரத்தியே ஆவை மரியாள் இந்த பாலகனை கரமதில் அசராமல் ஏந்துவதும் நீ தற்குலோன் சீயோனை மடுத்தேனு ஈண்டிடும் ஞானமுத்து போதகனும் நீ கலகம் வந்தணுகாமல் கனக திருச்சபையோரை காப்பாற்றி ரட்சி புரிவி கருணை சரி தந்தை அந்தோணி எனும் நேசனே கமல திலங்கும் அரசே புதிய கோவில் கட்டுமான பணி சிறப்பாக நடைபெறவும் அதற்காக உதவி செய்கிற குடும்பங்களின் நலனுக்காகவும் புனித அந்தோணியாரிட வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே,